பால் உற்பத்தி சரிவை தொடர்ந்து நெய் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருப்பதால் வெளி மாநிலங்களிலிருந்து வெண்ணெய் வரவழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் பால் உற்பத்தியும் அதிலிருந்து எடுக்கப்படும் வெண்ணெய் மற்றும் நெய் உற்பத்தியும் குறைந்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வெண்ணெய் வரவழைக்கப்பட்டதை தொடர்ந்து நெய் உற்பத்தி மீண்டும் அதிகரிக்க துவங்கியுள்ளது. கோவையைச் சேர்ந்த நெய் உற்பத்தியாளர் முரளி கூறுகையில், தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட நெய் தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளன என்றும், தீபாவளி, பொங்கல், சபரிமலை சீசனுக்கு தமிழகத்தில் போதுமான வெண்ணெய் கிடைக்காததால் வெளி மாநிலங்களிலிருந்து வாங்குவதாக தெரிவித்தார். இந்த வருஷம் கீயோட பிரைஸ் பெருசா பிளக்சுவேஷன் இருக்காது, ஏறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்தாலும் அதர் ஸ்டேட்ல இருந்து வர ப்ரொடக்ஷன் அடிக்குவேட்டா இருக்கிறதுனால பெரிய பிரைஸ் பிளக்சுவேஷன் தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறோம். போன வருஷம் தீபாவளி கம்பேர் பண்ண இந்த வருஷம் தீபாவளி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். நெய்யில் பாமாயில் வனஸ்பதி கலப்படம் செய்து எவ்வித பிராண்ட் பெயரும் இல்லாமல் மார்க்கெட்டில் வர வாய்ப்புள்ளதால் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.